கதைகள் ஆயிரத்தில் இதோ சில நவீன வளர் கணினி அறிவியல் தத்துவ கதைகள். கேட்க தயாரா இருக்கீங்களா? அந்த இளைஞன் செல் திரையில் பார்க்கும் ஒவ்வொரு லைக்கும் அவனுக்கு ஒரு தற்காலிக மகிழ்ச்சியை தந்தது. ஆனால் அந்த மகிழ்ச்சி ஒரு உப்பு நீரை பருகுவது போல அவனது தாகத்தை அதிகப்படுத்தியதே தவிர தீர்க்கவில்லை. அவன் ஆயிரக்கணக்கான ஆன்லைன் நண்பர்களை வைத்திருந்தான். ஆனால் ஒரு துயரம் வந்தபோது சொல்லி அழுது புலம்ப ஆறுதல் பெற அவன் அருகில் யாருமே இல்லை. இறைவா, நான் இப்படி தனிமையில் வெறுமையில் வாடுகின்றேனே, நீ கூட என் அருகில் இல்லையா? இப்படி அலறினாள். அந்த அவதி அபய அழைப்பை கேட்ட இறைவன் அவனிடம் வந்தார். சொன்னார், திரை என்பது ஒளியால் ஆனது, ஆனால் அது காட்டும் உலகமோ நிழலால் ஆனது. நீ நிழல்களை துரத்தி கொண்டிருக்கிறாய். நீ பதிவிடும் புகைப்படத்திற்கு வரும் பாராட்டை தேடுகிறாய். ஆனால் உன் உள்ளுக்குள் இருக்கும் தனிமையை யாரிடமும் பதிவிட மறுக்கிறாய். பதிவிட்டாலும் கேட்பாரும் பார்ப்பாரும் யாரும் இல்லை. கொஞ்சம் செல் திரையை அணைத்து விட்டு பார் மனிதா. அங்கே நிசப்தம் இருக்கும், ஆழ்ந்த அமைதி இருக்கும். அந்த நிசப்தத்தில் தான், ஆழ்ந்த அமைதியில் தான் நான் உன்னோடு பேசுகிறேன். பேசுவதும் உனக்கு கேட்கும். மனிதா, தொழில்நுட்பம் உனக்கு தகவல்களை மட்டுமே தரும், ஆனால் நான் மட்டுமே உனக்கு மன தெளிவை தருவேன். ஆம் மனிதா, டிஜிட்டல் திரையில் உலகத்தை தேடி உன்னையே நீ தொலைத்து கொண்டிருக்காதே. தான் திட்டமிட்ட நேர்கோட்டு பாதையில் போய்க் கொண்டிருந்தான் அந்த மனிதன். திடீரென்று தொடர்ந்து செல்ல முடியாமல் திணறி போய் நின்ற போது மிகவும் கோபமடைந்தான். நான் இவ்வளவு தூரம் சரியாகத்தானே வந்தேன், இப்போது மட்டும் ஏன் இந்த தடை? தங்கு தடையற்ற தடை புலம்பினான். காரணம், அவன் அதுவரை கடைபிடித்தது ஜிபிஎஸ் காட்டிய புதிய பாதைகளை, கற்களும் முட்களும் நிறைந்த காட்டுப்பாதையை. திணறி புலம்பி நின்ற அந்த மனிதனின் காதுகளில் ரகசியமாக சொன்னார் கடவுள், மனிதா, நீ பின்பற்றிய பாதை உனக்கு வசதியாக இருந்திருக்கலாம், ஆனால் அது உன்னை பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்க்காது. சிக்கல் வரும்போது அமைதியாகிவிடும், அகன்று போய்விடும். உனக்கு அது காட்டியது வெறும் தரைப்பகுதியை மட்டுமே, ஆனால் எனக்கு மேலிருந்து பார்க்கும் சேட்டலைட் பார்வை இருக்கிறது. என்னிடமே அது இருக்கிறது. உனக்கு முன்னால் காத்திருந்த ஆபத்தை நீ அறிய மாட்டாய். ஆனால் நான் காட்டும் பாதை ஜிபிஎஸ் எல்லாம் கடந்தது. அது கடினமானதாகத்தான் தெரியலாம், ஆனால் அது உன்னை முதிர்ச்சியடைய செய்யும். சிக்கல் வரும்போதும் துணை இருக்கும், மறவாதே. உன் வேகத்தை குறைத்திருப்பது யாமே, அது உன்னை வீழ்ச்சியிலிருந்து காப்பாற்றவே. ஆம் மனிதா, வாழ்வின் தடைகள் என்பது முடிவுகள் அல்ல, அவை பாதுகாப்பான திசை திருப்பல்கள் தான். அடுத்து, அந்த பொறியாளர் தன் கணினியையும் வாழ்க்கையையும் அடிக்கடி ஹேங் ஆவதை, செயல் இழந்து விடுவதை கண்டு எரிச்சல் அடைந்தார். கண்ணீர் விட்டான். கண்டவர்களையும் கண்டபடி திட்டினான், கடவுளையும் திட்டினான். திட்டு வாங்கிய கடவுள் அவனை தட்டி கொடுத்தபடியே பேசினார். ஒரு மென்பொருள் வல்லுநராகவே கடவுள் பேசினார். மனிதனே, உனது மனம் எனும் ஹார்ட்வேர் டிஸ்க் என்னும் திட்ட வட்ட தட்டு நினைவகத்தில் கடந்த கால கசப்புகள், தோல்விகள், பழிவாங்கும் எண்ணங்கள் போன்ற மால்வேர்களை, நுண் மென்பொருள்களை நிறைய சேமித்து வைத்திருக்கிறாய். அவையெல்லாம் உன் மூளையிலே வேகத்தை குறைக்கின்றன. நான் அவ்வப்போது உனக்கு தரும் கண்ணீர் என்பது வேறொன்றும் அல்ல, அந்த வைரஸ்களை கழுவும் ஒரு செயல்முறைதான். அந்த கண்ணீரை ஆதரி. ஆம் மனிதா, நீ புதிய சவால்களை சந்திக்க வேண்டும் என்றால் உன் பழைய வெர்ஷன் எண்ணங்களை அழித்து விடு. அன்பு, பொறுமை, நன்றி உணர்வு போன்ற புதிய அம்சங்களோடு உன்னை நீ அப்டேட் செய்து கொள்ள வேண்டும், புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு சறுக்கலும் உனக்கான ஒரு பிக்ஸ் அவர்தான். குற்ற பிழை திருத்த நேரம்தான். ட்ரபிள் ஷூட்டிங் டூல்ஸ் தான். கோளாறு கண்டறியும் கருவிதான்.